ரசனை மிகுந்த தமிழ் மக்களுக்கு என் ரம்மியமான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் புரட்சி படம் என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம். புரட்சி படம், புரட்சிகரமான ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பாளர் முடிவு செய்கிறார். அந்த பட முதலாளி தயாரிப்பாளர் பேரு பரமசிவானந்தம். அவர் முற்போக்கான ஒரு படத்தை எடுக்கணும் தமிழ் சினிமாவில். இது வரைக்குமே யாருமே அப்படி ஒரு படம் எடுத்துட கூடாது, அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் அந்த படம் இருக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. ஏன்னா அவருக்கு அது ஒரு வாழ்நாள் லட்சியமாவே இருந்தது. டைரக்டரை கூட்டு சொல்றாரு, டைரக்டர் சார், உங்களுக்கு எந்த பத்தியும் கவலைப்படாதீங்க, குறிப்பா பணத்தை பத்தி கவலையே படாதீங்க, உங்க இஷ்டத்துக்கு செட்டு போட்டுக்கலாம். ஸ்டுடியோவில் அமெரிக்க கட்டடம் வேணுமா, செட்டை போடுங்க. மாஸ்கோனுடைய தெருக்களை காட்டணுமா, செட்டு போட்டுக்குங்க. கடலையே காட்டணுமா, செட்டு போட்டுக்குங்க. மழையா, புயலா, இடியா, பூகம்பமா, எது வேணுமா, கவலையே படாதீங்க, செட்டு போட்டுக்குங்க. படம் பெரிய பட்ஜெட் படமா வரணும். இதுதான் இந்த டைரக்டர் பார்த்து பட முதலாளி சொல்றாரு. இப்படி சொல்லக்கூடிய ஒரு முதலாளிய பல டைரக்டருங்க கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணு, படம் பெரிய படமா இருக்கணும், முற்போக்கு சிந்தனையுடையதா இருக்கணும், வசனம் அற்புதமா இருக்கணும். அதுக்காக செல்வாக்கு பெற்ற ஒரு மேதைய நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் வசனம் எழுத. மிகவும் சிறப்பா வசனம் எழுதக்கூடியவர் கவிஞர், புரட்சி கவிஞர் ஒருவரை ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன். பாடல்கள்லாம் புரட்சிகரமா இருக்கணும். அவங்க அப்படி ஒரு சிறப்பான ஒரு பாடலை வெளியிடணும். அதுக்காக நான் அவரை ஒப்பந்தம் பண்ணியிருக்கேன். 50 லட்சம் ரூபாய் என் சொத்துல பெரிய பகுதி எடுத்து செலவு பண்ணுங்க. நான் படம் இதுதான் படம் அப்படின்ற மாதிரி பேசணும். இந்த பழமைவாதிகள்லாம், முற்போக்குவாதிகள், மூட நம்பிக்கை கொண்டவங்கலாம் தலை தெறிக்க ஓடணும். அவங்க வயிற்றுல புளிய கரைக்கணும் இந்த படம். அப்படிப்பட்ட ஒரு படமா அமையணும் அப்படின்னுட்டு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணி படத்தை எடுக்கிறாங்க. புரட்சி கருத்துக்களை நாகரிகமான முறையில, ஆபாசம் எதுவுமே இல்லாம அந்த படத்தை எடுக்கிறாங்க. தொழிலாளர் உயர்வுகளுக்கான வழிகளை சொல்றாங்க. ஜாதி பேதமற்ற சமுதாயத்துக்கான கருத்துக்கள் அந்த படத்துல இருக்கு. கடவுளின் பெயரால் தவறுகள் செய்யும் மனிதர்களை பத்தி அந்த படத்துல எழுதியிருக்கு. ஆஹா, இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வியந்து பாராட்டினாங்க. இப்படி ஒரு படம் உருவாகிறத நினைச்சு ஒவ்வொரு மக்களும் பேச ஆரம்பிச்சாங்க. இனிமேட்டு இந்த படத்தை பத்தி பேசணும்னா, பேசாத வாய் ஒண்ணு இருக்கணும்னா அது இது வரைக்கும் பிறக்காதவங்க வாயாதான் இருக்கணும். அப்படி ஒரு எண்ணத்தோட அந்த படத்தை எடுத்தாங்க. அதே மாதிரி மக்கள் எல்லாரும் இந்த படத்தை பத்தியே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்க. படம் 1000 அடியிலிருந்து 16,000 அடி வர வரைக்கும் தினந்தோறும் இந்த படத்தை போட்டு போட்டு பார்த்தாரு முதலாளி. யாரு? பரமசிவானந்தம். போட்டு போட்டு பாக்குறாரு, நண்பர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு காட்டுறாரு. ஆனா பாக்குறவங்க எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைங்க, நல்ல விஷயங்க, நேர்மையானதுங்க. ஆனா இத சென்சார் ஏத்துக்குமா? வரவங்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி, சென்சார்ல தப்புமா அப்படின்றதுதான் கேள்வி. அப்படியா, சரி, ஏன் நம்ம என்ன அப்படி பண்ணிட்டோம்? இன்னும் ஆபாசமா ஏதாவது சொல்லிட்டோமா? கெட்ட வார்த்தை ஏதாவது பேசிட்டோமா? இல்ல தவறாத ஏதாவது சித்தரிச்சிருக்குமா? உண்மையை தானே பேசியிருக்கோம், பகுத்தறிவை தானே பேசியிருக்கிறோம். அதனால நமக்கு சென்சார்ல எந்த பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு பட முதலாளிக்கு மட்டும், தயாரிப்பாளருக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை இருக்கு. பாருங்க, பல பேருக்கு வாழ்க்கையில் இப்படிதான் ஒரு அபரிவிதமான நம்பிக்கையோட சில வேலையில இறங்குவாங்க. அப்படிதான் இவர் ஒரு நம்பிக்கையோட இந்த வேலையில இறங்கி இருக்கிறார். அவருக்கு கண்டிப்பா இந்த படம் தேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? படத்தை ப்ரொமோட் பண்ணணும். ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க. மதவாதிகளுக்கு ஒரு மருந்து, மறுமலர்ச்சி தூதருக்கு விருந்து, ஆண்டவன் பெயரால் அவனையை ஏமாற்றாதே, ஆண்டவன் அடிமை அகிலத்தில் வேண்டாம். இப்படி கொட்டை கொட்டை எழுத்துல அடிச்சு போஸ்டர் ஊர் புறா ஓட்டுறாங்க. மக்கள் எல்லாம் பரபரப்பா படத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. படத்துக்கு பெயர்
செவ்வானம் அப்படின்னு வைக்கப்படுது. அப்புறம் இது பாருங்க, 400 தியேட்டர்ல ஒரே நல்ல படம் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தியேட்டர்ல படத்தை வெளியிட போறாங்க. சென்சார் பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சென்சார் என்ன பண்ணுச்சு இந்த படத்தைன்னு. 2 இடத்துல தான் சென்சார் கட் பண்ணிருக்கு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். 2 கட்டு, பரவாயில்லையே அப்படின்ட்டு மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இவரு பட முதலாளியினுடைய நண்பருக்கும் அளவு கடந்த சந்தோஷம். சே, நம்ம படத்துக்கு சென்சாரே 2 தானே கட்டு அப்படின்ட்டு. படம் தியேட்டருக்கு வந்துச்சு, மக்கள் கூட்டம் அலமோதிச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ பெல் அடிச்சது, படம் போட்டாங்க. தலைப்பு செவ்வானம். ஒரே கைத்தட்டல், தியேட்டர் பூரா தட்டுறா கையை தட்டுறா படம் பேருக்கே. அடுத்து ஒரு பேரா போடுறாங்க. பிரபல நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்களே, சும்மாவா, பெரிய படமாச்சே, எல்லாம் கை தட்டுறாங்க. கதை வசனம் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு அனல் பறக்குது, விசில் பறக்குது. கடைசியா தயாரிப்பு அப்படின்னு போட்டு பரமசிவானந்தம் போட்ட உடனே தியேட்டரே அமைதியாயிடுச்சு. என்னதான் இந்த படத்துல காட்ட போறாங்கன்னு எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா பிளைன் ஸ்கிரீன், வெள்ளை வெளியேறுன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் சென்று படம் முற்றிற்று, வணக்கம், படம் முடிந்தது, நன்றி வணக்கம்னு போட்டாங்க. என்னங்க ஒண்ணுமே காணன்னு பட முதலாளியும் ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க போயிருந்தார். மக்கள் எல்லாம் சூழ்ந்துக்கிட்டு என்னங்க அப்படின்னோடனே, ஆமா, 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இந்த படத்தை வந்து நான் தயாரிச்சேன். சொத்துல பெரும்பகுதியை இதுலயே செலவு பண்ணிட்டேன். சென்சார்ல 2 இடம் தான் வெட்டினாங்க. பேர் போட்டு முடிச்ச உடனே வெட்டினாங்க. நன்றி வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வெட்டினாங்க. மீதியெல்லாம் அவ்வளவுதான் போயிடுச்சு, சென்சார்ல போயிடுச்சு. அப்படி என்னதான் சொல்லிட்டாரு சென்சார்ல? பகுத்தறிவை பத்தி பேசியிருக்கிறார், மூட நம்பிக்கைகளுக்கு பத்தி எதிராக பேசியிருக்கிறாரு. அது இவ்வளவு வந்து ஒரு சென்சார் போர்டுக்கு வந்து ரொம்ப தொந்தரவா இருந்திருக்கு. பாருங்க மக்களே, நாட்டுல பொய் எதை வேணா பேசலாம், ஆதாரம் இருக்கான்னு கேட்க மாட்டான். ஆனா ஒரு உண்மையை சொல்லி பாருங்க, ஆதாரம் இருக்கா? அந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் படுற பாடு இருக்கே, படாத பாடு. அந்த உண்மைதான் என்னைக்குமே பகுத்தறிவு சிந்தனையும் பகுத்தறிவு கொள்கையும். அதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள அஞ்சுகிறது, பயப்படுகிறது. ஏன்னா அந்த கட்டளையிடுவது கட்டுப்படுத்தவும் முடியாது. இவர்கள் எல்லாம் பகுத்தறிவும் சுய சிந்தனையோடு செயல்பட ஆரம்பிச்சாங்கன்னா நாம எப்படி வாழ்வது அப்படின்னு சில பேருக்கு இருக்கக்கூடிய பயம்தான் இந்த உலகத்தை இப்படி மதத்தின் பெயராலும் கடவுளின் பெயராலும் முதலாளித்துவத்தின் சுரண்டலின் பெயராலும் உழைப்பை சுரண்டி கொண்டு பெரும் முதலாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்தை கட்டுப்படுத்த, மக்களை கட்டுப்படுத்த ஏதோ ஒரு அமைப்பு தேவைப்படுது. அதை அப்படியே தக்க வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. அத என்னைக்கும் சிதைய விடாம பாதுகாத்துக்கிறாங்க. அப்படின்றத இந்த கதையின் மூலமாக டாக்டர் கலைஞர் அவர்கள் நமக்கெல்லாம் கூறுகிறார். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.